டாக்டர் தமிழிசை அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் தமிழிசை. வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? தேர்தல் முடிவு செல்லக்கூடிய செய்தியாக நீங்கள் எதை பார்க்கிறீங்க டாக்டர் தமிழிசை? முதலில் மகாராஷ்டிராவின் வெற்றிக்கு எனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். ஜார்க்கண்ட்லையும் நாங்கள் முதலில் இருந்ததை விட வாக்கு சதவீதத்திலையும் வெற்றி பெறுகின்ற தன்மையிலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 இடங்களிலுமே மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு பலம் பொருந்திய மாநிலம், ஒரு சின்ன பாரதம் என்றே சொல்லலாம். ஏன்னால் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை மாநிலத்தில் உள்ள மக்களும் கணிசமான மக்கள் தொகையோடு வாழ்கின்ற மாநிலம் அது. ஆக அந்த மாநிலத்தில் கிடைக்கின்ற வெற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மக்களுக்கான உணர்வு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நோக்கி இருக்கிறது என்பதும், பாரத பிரதமரின் திட்டங்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது என்பதும், பாரத பிரதமர் இப்பொழுதுமே மற்றவர்களால் வெற்றி பெற முடியாதவர் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் என்பதையும் இது காட்டுகிறது என்பதுதான் எனது கருத்து. தமிழிசை, நீங்க சொன்னதுல பலருமே என்ன சொன்னாங்கன்னா, அங்கிருக்கிற மாநில பாஜக அரசு கொடுத்த இலவச அறிவிப்புகள், உரிமை தொகை அப்படின்னு இதெல்லாம் தான் எடுபட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த வெற்றியை நீங்க பிரதமருக்கு சமர்ப்பிக்கிறீங்க, மத்திய அரசின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றியா சொல்றீங்க. நிச்சயமாக. ஏனென்றால் இப்போ தமிழ்நாடு போன்ற இடங்களில் வெற்றி பெற்றால் அது கட்சியின் பலம் பெற்று அவங்களோட திட்டங்களுக்கு வெற்றி இல்லை, அவங்களோட இலவச திட்டங்கள் இல்லை. ஆனா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டும் அது இலவச திட்டங்களுக்காக என்று சொல்வது தவறு. இன்னொன்று, திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்கள் என்பதையும் நாம பார்க்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு பேருந்து பயணத்திற்கு மட்டுமே நாம் இந்த அரசு உதவி செய்கிறதா, இல்லைனால் வாழ்க்கை பயணத்துக்கு உதவி செய்கிறதா? 72 லட்சம் பெண்களை லட்சாதிபதி ஆக்குகின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவை பிரதமர் வந்துதான் அதை தொடங்கி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, பிரதமரின் பல திட்டங்கள், அது ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டமாக இருக்கட்டும், மக்கள் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா அதிகமாக பலன் பெற்றது என்பதை நாம உணர்கிறோம். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கூட்டணி எப்படி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள்? உங்களுக்கு மகாராஷ்டிரா வேணுமா, குஜராத் வேணுமான்னு பிரதமரை நோக்கி தான் அவர்கள் கை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் எங்களுக்கு ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் பிரதமருக்கு அடியில் உள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி பெற்றால் உடனே அது மாநில கட்சிகளுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக பிரதமரின் திட்டங்களுக்கும் பிரதமர், ஏனென்றால் அது பொருளாதாரத்தை பின்பற்றுகின்ற மிகப்பெரிய மாநிலம். இதில் லோக்கல் ஃபேக்டர் மட்டுமே மகாராஷ்டிரா என்று மற்ற மாநிலங்களை நீங்கள் பார்க்கும்போது லோக்கல் ஃபேக்டர் சொல்லலாம். ஆனா மகாராஷ்டிரா என்று வரும்பொழுது எப்பவுமே லோக்கல் ஃபேக்டரை விட சென்ட்ரல் ஃபேக்டர் அதிகமாக, இப்ப பங்கு சந்தையில் இருந்து அதிகமாக பலம் பொருந்திய மாநிலம் அது. அப்ப அந்த மாநிலத்தின் முடிவு என்பது மத்திய சார்ந்த முடிவாக பலமாக இருக்கும் என்பதை எதிர்க்கட்சிகளும் உணர்வார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அடுத்து நம்ம தேர்தல் முடிவுகளை டீகோட் பண்றப்ப வயநாடு இடைத்தேர்தல் முடிவு எப்படி பார்க்கிறீங்க? பிரியங்கா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வருவார், ராகுல் காந்தியோடு கரம் கோர்த்து விமர்சனங்களை முன்வைப்பார், கடும் நெருக்கடிகளை மத்திய அரசுக்கு கொடுப்பார் அப்படின்னு திரு கோபண்ணா அவர்கள் அனுமானிச்சு சொன்னாங்க. வயநாடு முடிவை எப்படி பார்க்கிறீங்க? மக்கள் முடிவு எப்படி இருக்கு? அதாவது வயநாடு முடிவை நான் இண்டி கூட்டணியின் முடிவாக பார்க்கிறேன். ஏனென்றால் இண்டி கூட்டணி பினராயி விஜயனின் முடிவாக பார்க்கிறேன். ஏன்னா இவங்க இண்டி கூட்டணியின் இந்தியா முழுசும் போய்கிட்டு அதே பினராயி விஜயன் என்ன சொன்னார், அதாவது ஜமாத் இ இஸ்லாம் என்ற அமைப்பு ஒரு பிரிவினைவாத அமைப்பு, அந்த அமைப்பு பிரியங்கா காந்திக்கு ஆதரவு தருகிறது, அதனால் இவர்கள் மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்ல முடியாது என்று பாஜக சொல்லல, இவர்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற பினராயி விஜயன் சொன்னார். ஆக இனிமேல் மதவாத கட்சி என்று யாராவது முத்திரை குத்த வேண்டும் என்றால் அது காங்கிரசிற்குத்தான் குத்த முடியும் என்பதை வயநாடு நிரூபித்திருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இன்னும் வயநாடு மக்கள் நிச்சயமாக அதில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அங்கே அவர்கள் வாக்களித்தார்கள், வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் சொல்லவில்லை, அங்கே உள்ள முதலமைச்சர் சொல்கிறார். ஆக இவர்களின் இண்டி கூட்டணி பிரிவினை
இண்டி கூட்டணியின் ஒட்டுமொத்தமான பின்ன தோல்வி என்று தான் நான் இதை பார்க்கிறேன். பிரியங்கா காந்தி வெற்றி இண்டி கூட்டணியின் தோல்வி என்று நான் பார்க்கிறேன். வாரிசு அரசியல் மறுபடியும் அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரியங்கா காந்தி மட்டுமே வந்து பாராளுமன்றத்தை தலைகீழாக மாற்றி விடுவார் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போகிறார். ஆனால் வாரிசு அரசியல் தான் மறுபடியும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கேரள மக்கள் என்பது எனது கருத்து. ஒரு வித்தியாசமான கோணத்தை முன் வச்சிருக்கிறீங்க. வயநாடு முடிவுன்றது இந்தி கூட்டணிக்கு நெருக்கடியை கொடுக்க போகுதுன்னு புதிய ஆமா, நீங்க வந்து பாஜக அரசுக்கு நாட்கள் என்னப்படுது, நீங்க அவருங்க வந்து உங்க கூட்டணி நாட்கள் என்னப்படுதுன்றாங்க. இந்தியா கூட்டணின்னு சொல்லவே தயாரில்ல. ஏன்னா இந்தியான்ற பேரே அவளுக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு. நன்றி டாக்டர் தமிழிசை இணைப்பில் இணைந்தது.